ஹாய் லேர்னர்ஸ், நம்ம சேனலில் பார்த்தோன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா வீடியோ எடிட்டிங் கற்றுத்தரக்காண்டி Adobe Premiere Pro யூஸ் பண்ணி எப்படி ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இந்த வீடியோவில் பார்த்தோம்னா இப்போ நிறையா ப்ரீமியர் ப்ரோ யூஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் ஸ்கில்ஸ் தெரிஞ்சால் அவங்களால வந்து குயிக்காக ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த வீடியோவில் பெஸ்ட்டு ஷார்ட்கட் ஸ்கில்ஸ் நான் யூஸ் பண்ணுற ஷார்ட்கட் ஸ்கில்ஸை சொல்லலாம் தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ தான் Adobe Premiere Pro சாஃப்ட்வேர். இப்போ ஒரு வீடியோ இம்போர்ட் பண்ணோம்னா ஜஸ்ட் ஃபைலில் போய் சர்ச் பண்ணாமல் Ctrl+I இந்த ஆப்ஷன் கொடுத்தோம்னா வீடியோ இம்போர்ட் பண்ணுற ஆப்ஷன் வரும். ஜஸ்ட் நம்ம வீடியோ செலக்ட் பண்ணோம்னா வீடியோவே இம்போர்ட் ஆகிரும். Ctrl+I கொடுத்தோம்னா வீடியோ வந்து இம்போர்ட் ஆகிரும். ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோஸ் வந்து இப்போ இம்போர்ட் ஆன வீடியோ வந்து நம்ம ரெண்டரிங் எல்லாம் எடிட் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா ஜஸ்ட் சேம் Ctrl+M கொடுத்தோம்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். உதாரணம் நீங்கள் ஃபைலில் போய் பார்த்தாலே தெரியும், எக்ஸ்போர்ட்னதை கொடுத்தா Ctrl+Mன்னு இருக்கும். நீங்கள் Ctrl+M கொடுத்தாலே எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த வீடியோவை ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கீபோர்டில் பார்த்தீங்கன்னா மேலே ப்ளஸ் அண்ட் மைனஸ் பட்டன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அந்த வீடியோ வந்து இங்கே ட்ராக் பண்ணி கொண்டு வந்துட்டேன். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், என் சிஸ்டம் லோட் ஆகுது. இப்போ இந்த வீடியோ ஃபைல் இங்கே வந்துருச்சு. ஸோ இதை நான் வந்து நம்ம எடிட் பண்ணும்போது எப்பயுமே கொஞ்சம் ஜூமிங் ப்ளஸ் இருந்தால் தான் நல்லா இருக்குன்னு. ஸோ ப்ளஸ் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ இந்த வீடியோ நார்மலாக இந்த சைஸோட நமக்கு வந்து பெருசு பண்ணி காமிக்கும். ஸோ நம்ம வந்து ஈஸியாக கட் பண்ணி கிராப் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து வீடியோ சைஸ் வந்து பெருசாக இருக்குது. இதை வந்து நீங்கள் சிறுசு பண்ணணும்னு நினச்சேன்னா ஜஸ்ட் ப்ளஸுக்கு பக்கத்தில் மைனஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணேன்னா இப்போ எப்படி சிறுசாக அந்த மாதிரி ஆகும். ஜஸ்ட் நான் திரும்ப அகைன் சொல்லிடுறேன். ப்ளஸ் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவோட சைஸ் வந்து பெருசாகும். அகைன் மைனஸ் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவோட சைஸ் வந்து சிறுசாகும். இப்போ நான் வந்து ப்ளஸ் பண்ணுறேன் பெருசாகுது, மைனஸ் பண்ணுறேன் சிறுசாகுது. ஓகேங்களா, சிம்பிள். இப்போ நான் பெருசு பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இதை வந்து கட் பண்ணணும்னா கட் கொடுத்து திரும்ப ரிப்பில் டெலிட் கொடுத்து அந்த மாதிரி பண்ணுவோம். இப்போ அப்படி பண்ணாமல் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ வந்து ப்ளே ஆகுது. உதாரணத்துக்கு இப்போ வீடியோ இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடல. நான் வந்து இதுக்கு முன்னாடி இருக்க போர்ஷன்ஸ் மட்டும் கட் பண்ணணுமா ஜஸ்ட் நீங்கள் வந்து சி கொடுத்து கட் பண்ணி திரும்ப ரிப்பில் டெலிட் அதெல்லாம் கொடுக்க தேவையில்ல. ஜஸ்ட் உங்கள் கீபோர்ட் ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட்டில் இருக்கிறது வந்து கட் ஆயிரும். இந்த பார்த்தீங்களா கட் ஆயிடுச்சு. இப்போ நான் கியூன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணேன், ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட்டில் இருக்க கட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்போ பேக்கில் இருக்கிற கட் ஆனது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ வந்து இங்கே இருக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் கட் ஆனிச்சுன்னா ஜஸ்ட் டபிள்யூன்ற கீ வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். பின்னாடி இருக்கிறது கட் ஆயிரும். உங்களுக்கு எந்த ரிப்பில் தேவையில்லை. முன்னாடி இருக்கிறது கட் ஆனோம்னா கியூன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பின்னாடி இருக்கிறது கட் ஆனோம்னா டபிள்யூன்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து தெரியாமல் டபிள்யூன்ற கிளிக் பண்ணி எரேஸ் பண்ணிட்டீங்க, திரும்ப பேக் வரணும்னா சேம் அந்த இதுதான் Ctrl+Z அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் எதை கட் பண்ணீங்கன்னா அது வந்து திரும்ப வந்துடும். ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது சேவ் பண்ணுச்சுன்னா Ctrl+S இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிற ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். இது வந்து நார்மலாக நம்ம எக்ஸல் அந்த மாதிரி பயன்படுத்த மாட்டோம். Ctrl+S. இப்போ நீங்கள் ஈஸியாக கட் பண்ணணும்னா ஜஸ்ட் சிம்பிள் எப்பயும் போல் C2ல ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல எந்த இடத்துக்கு வேணுமோ இந்த இடத்த சூஸ் பண்ணிவிட்டு அகைன் எண்டிங் பாயிண்ட் இந்த இடத்துல சூஸ் பண்ணிவிட்டு அகைன் வி பட்டனை ப்ரெஸ் பண்ணேன்னா அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் ஆகும். ஜஸ்ட் நீங்கள் வந்து டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகும் இன்டர்மீடியேட் இருக்கிறதுக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு தெரியும் இது வந்து கொஞ்சம் ஃபார்வர்டாக போகணும்னு நினச்சேன்னா ஜஸ்ட் எல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எல் பட்டனை ப்ரெஸ் பண்ணேன் நான் எப்படி எவ்வளோ ஃபார்வர்ட் உங்களுக்கு தான் காமிக்கிறேன். இப்போ இந்த வீடியோ ஏதாவது நான் வந்து ப்ளே பண்ணிவிட்டு எல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு எல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஃபார்வேர்டில் முன்னாடி போகும். அகைன் நீங்கள் ஜே பட்டனை ப்ரெஸ் பண்ணால் பேக்வேர்டில் பின்னாடி வரும். ஓகேங்களா. எல் பட்டன்னா முன்னாடி, ஜே பட்டன்னா பின்னாடி. ஓகேங்களா. இப்போ நீங்கள் எல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஓடிக்கிறீங்க, டக்குன்னு டிபார்ட்மெண்ட் கே பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா கே அல்லது ஸ்பேஸ் பார் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு ஒரு இடத்துல நின்றுடும். இது எப்போ யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எடிட் பண்ணையிலே தெரியும், கொஞ்சம் நேரம் நமக்கே தெரியும் இவ்வளோ நேரம் நம்ம சும்மா தான் இருப்போம். ஸோ அந்த டயத்தை வந்து கண்டினியூ வாட்ச் பண்ணாமல் இந்த எல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம ஃபார்வர்டில் போய்க்கலாம். பேக்வேர்டில் பண்ணணும்னு வச்சுன்னா ஜே பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அகைன் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சோன்னா கே பட்டனை யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். இப்போ அந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. எக்ஸ்போர்ட் பண்ணால் ஜஸ்ட் Ctrl+M இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் எக்ஸ்போர்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் வரும். நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அகைன் நான் திரும்ப சொல்கிறேன் Ctrl+M இந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து
திரும்ப வந்துக்கலாம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் டே டு டே லைஃப்பில் நான் யூஸ் பண்ணுற ஷார்ட்கட் கீஸ். இதை தவிர்த்து ஏகப்பட்ட ஷார்ட்கட் கீஸ் இருக்குது. அப்கமிங் வீடியோஸில் அதை நான் சொல்லித்தரேன். இன்னும் உங்களுக்கு ஷார்ட்கட் கீஸ் வேணும்னு நினச்சேன்னா இது Adobe Premiere Proல விண்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒர்க் பேஸ்ன்ற ஆப்ஷன் போனீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். Alt Shift 1 Alt Shift 3 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு உள்ளே இருக்க அந்த எஃபெக்ட்டுக்கு போகிறதுக்கான ஷார்ட்கட் கீஸ் இதுதான். எஃபெக்ட்டு கலரிங் இதுக்கெல்லாம் போகிற ஷார்ட்கட் கீஸ். ஒன்ஸ் நீங்கள் வந்து இதை வந்து மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஒர்க்கிங் ஸ்டைலில் வந்து இன்னும் Adobe Premiere Pro இன்னும் ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் ஒரு பேசிக் ஷார்ட்கட் கீஸ் தான் சொல்லியிருக்கேன். எல்லோரும் போய் குழப்பாமல் அப்கமிங் வீடியோஸில் இன்னும் நல்லா அதாவது ஒரு எக்ஸ்பர்ட் அவங்க யூஸ் பண்ணுற ஷார்ட்கட் கீஸை வந்து கைட் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ ரெகுலராக நம்ம வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் ஆர் சர்வீஸ் தேவைப்பட்டாலும் சரி, இல்லை உங்களோட வீடியோக்கு எடிட்டிங் அந்த சர்வீஸ் தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஒரு ஃப்ரீலான்சர் மாதிரி உங்கள் வீடியோஸ் வந்து எடிட் பண்ணி தரோம். என்னுடைய கான்டாக்ட் டீட்டெயில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.